Hi friends, welcome to bhuvi food world. இறால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கிலோ இறாலை சுத்தம் பண்ணி எடுத்துர்க்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இறாலுக்கு தேவையான உப்பு மிளகாய்த்தூளை தவிர வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கோங்க. சாதத்தை வேக வச்சு தம் போட்டு தான் பிரியாணி பண்ண போகிறோம். சாதத்தை வேக வச்சுக்கலாம். தண்ணி சூடான பிறகு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் பாதி அளவுக்கு உப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சாதம் 3/4 பதம் அளவுக்கு வெந்துருச்சு. இது தண்ணி அப்படியே வடிகட்டிட்டு சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 125 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு 3 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணி பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராசஸையுமே மூடி போட்டு வதக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணியில் அப்படியே ஃப்ளேவர் மெயின்டைன் ஆகும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணியில் ஸ்பெஷலாக சேர்க்குறதே இந்த பட்டை கிராம்பு தூள் தான். 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு பட்டை எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கிராம்பில் பாதி அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலா எல்லாத்தையும் ஆயிலில் லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினாவையும் லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இறாலில் இனிப்பு சுவை இருக்கிறதுனால இறால் பிரியாணிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகாத்தூளோட அளவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் ஆயிடுச்சு. ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. தயிரையும் மல்லித்தலையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து இறால் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா இறால்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இறால் பிரியாணிக்கு நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பிளேட்டில் துணி வச்சு சுற்றி அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் போட்டுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்டான இறால் பிரியாணி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.